கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விசுவாசத்தினால் நடப்பது என்பதே. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினால் தேவனுடைய மனிதர்கள் நடந்ததை பற்றியும், தேவன் அதனால் எவ்வளவாக பிரியமாக இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் இஸ்ரவேல் ஜனங்களின் விசுவாசத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையான இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்த தேசமாகிய கானானை நோக்கி பிரயாணமாய் புறப்படும்போது அவர்களுக்கு முன்பாக தடையாக சிவந்த சமுத்திரம் இருந்தது. அவர்களுக்கு பின்னாக எகிப்தின் பார்வோனின் ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்து போய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் மோசேயினிடத்தில் சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கும்படிக்கு கட்டளையிட்டார். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்ததினால் தண்ணீர் மதில் போல நின்றது. ஜனங்கள் உலர்ந்த வெட்டாந்தரையில் நடப்பது போல கடந்து போனார்கள். ஒருவருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் எகிப்தின் ராணுவ சேனை பிரிந்த சமுத்திரத்தின் நடுவே நடக்கும்போது சமுத்திரம் மீண்டும் ஒன்றாக சேர்ந்ததினால் அவர்கள் அனைவரும் சமுத்திரத்தில் மூழ்கி போனார்கள். இதன் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அற்புதமாக நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பாதைகளே இல்லாத இடத்திலும் கர்த்தர் வழிகளை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். அதே சமயத்தில் கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழிகளில் விசுவாசத்துடன் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் அப்படியே நடந்தார்கள். நமக்கும் கர்த்தர் அசாத்தியமான சூழ்நிலைகளில் பாதைகளை உண்டாக்கும் போது விசுவாசத்தினால் நடக்க வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் அற்புதங்களை காண முடியும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக விசுவாசத்துடன் நடக்கும்படிக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.